இயேசு கிறிஸ்துவின் அன்பின் காலை வணக்கம். என் ஜீவன் இயேசு ஊழியத்தின் சார்பாக தேவ சத்தம் தினமும் உங்கள் இல்லங்களில் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக இன்றைய வேத பகுதி ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலமாக நம்முடைய சந்ததியின் மேல் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நாம் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவரை தாகத்தோடும் உண்மையோடும் அவரை நாம் தேடும்போது நம்முடைய வாழ்க்கையில் வறண்ட நிலமாக காணப்படுகிறதா? ஆசீர்வாதம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லையே, எங்கு போனாலும் போராட்டமாக உள்ளது என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவரை உண்மையோடும் தாகத்தோடும் தேடும்போது ஆண்டவர் வறண்ட நிலத்தில் ஆறுகளைப் போல ஊற்றுவேன் என்று சொல்கிறார். அப்போ நம்முடைய ஆசீர்வாதத்தை அருவி போலவும் ஊற்றுகள் போலவும் நம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை தாகத்தோடு தேடும்போது வறண்ட நிலத்தை செழிப்பான நிலமாக மாற்றுகிறது போல நம்முடைய வாழ்க்கையில் வறண்டு காணப்படுகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் செழிப்பாக ஆறுகளை ஓடச் செய்வது போல, ஆறுகளை ஊற்றுவது போல நம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன்.